ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்ப்போமா. சிலர் ஒரு விஷயத்த ஒன்று அவசரப்பட்டு முன்னாடியே செய்வாங்க, இல்லை செய்ய மறந்து போய் லேட்டாக செய்வாங்க. அப்போ சொல்லுவோம், சி இது கூட தெரியாதா, எதை எப்போ செய்யணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் யூ நோ வாட் டு டூ அண்ட் வென் டு டூ இட். டோன்ட் யூ நோனா உனக்கு தெரியாதா, வாட் டு டூ என்ன செய்யணும், வென் டு டூ எப்போ செய்யணும் அப்படின்னு தெரியாதா. டோன்ட் யூ நோ வாட் டு டூ அண்ட் வென் டு டூ இட் இப்படியும் சொல்லலாம். அதர்வைஸ் டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ் ஆஃப் டைமிங், அதாவது டைமிங் சென்ஸுங்கிறது கொஞ்சமாவது வேணும், அது கூட உனக்கு இல்லையா. சிலர் தேவையில்லாத நேரத்தில் எதையாவது போய் உளறிடுவாங்க. அப்போ சொல்லுவோம், இதை இப்போ சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா. ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்களை பார்த்து பக்குவமாக மெதுவாக சொல்லணும்னு வச்சுருப்போம், அதை டமால்னு போட்டு உடச்சிருவாங்க. அதனால சொல்லுவோம், இதை இப்போ சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் யூ நோ யூ ஷுடன் சே திஸ் நவ். டோன்ட் யூ நோனா உனக்கு தெரியாதா, யூ ஷுடன் சே திஸ் நவ் இப்போ இதை சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ டோன்ட் யூ நோ யூ ஷுடன் சே திஸ் நவ். வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ரொம்ப வெயில் அடிக்கலாம். அப்போ சொல்லுவோம், இப்போ வெளியே போகக்கூடாதுன்னு கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்போமா. இதை என்ன சொல்லலாம்னா, டோன்ட் யூ நோ யூ ஷுடன் கோ அவுட் சைட் நவ். டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா, யூ ஷுடன் கோ அவுட் சைட் நவ் இப்போ வெளியே போகக்கூடாதுன்னு. ஓகே, ஸோ டோன்ட் யூ நோ யூ ஷுடன் கோ அவுட் சைட் நவ் இப்படியும் சொல்லலாம். அதாவது எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லுவோமா. அதே தான், டோன்ட் யூ ரியலைஸ் யூ ஷுடன் கோ அவுட் சைட் ரைட் நவ். டோன்ட் யூ ரியலைஸ்னால் புரியாதா உனக்கு, யூ ஷுடன் கோ அவுட் சைட் ரைட் நவ் இப்போ வெளியே போகக்கூடாதுன்னு. ஸோ டோன்ட் யூ ரியலைஸ் யூ ஷுடன் கோ அவுட் சைட் ரைட் நவ், வெளியே போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுக்கு. ஓகே, குழந்தைகளை சொல்லுவோம், ஈரக்கையோடு சுவிட்சை தொடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லுவோமா. இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் யூ நோ யூ ஷுடன் டச் த ஸ்விட்ச் வித் வெட் ஹேண்ட்ஸ். அதாவது நமக்கு தெரியும், டோன்ட் யூ நோனா உனக்கு தெரியாதா, யூ ஷுடன் டச் நீ அதை டச் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படி, வித் வெட் ஹேண்ட்ஸ். வெட் ஹேண்ட்ஸ்னால் ஈரக்கையோட, வெட்னா ஈரம். ஓகே, டோன்ட் யூ நோ யூ ஷுடன் டச் த ஸ்விட்ச் வித் வெட் ஹேண்ட்ஸ். கண்ணாடி பாத்திரத்தெல்லாம் பார்த்து பத்திரமாக கழுவணும், அப்படி தானே. கண்ணாடி பாத்திரத்தை கவனமாக கழுவணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்போம். இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் யூ நோ யூ ஷுட் வாஷ் த கிளாஸ் வெசல் கேர்ஃபுல்லி. டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா, யூ ஷுட் வாஷ் த கிளாஸ் வெசல் கேர்ஃபுல்லி கவனமாக கழுவணும். அதாவது அப்போ தான் தொடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு பார்த்தோம். அப்போ யூ ஷுடன்ட், இங்கே கவனமாக கழுவணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நெகட்டிவில் வர வேண்டியதில்லை. யூ ஷுட் வாஷ் த கிளாஸ் வெசல் கேர்ஃபுல்லி. டோன்ட் யூ நோ டு வாஷ் த கிளாஸ் டிஷ்ஷஸ் கேர்ஃபுல்லி. அதாவது இங்கே யூ ஷுட்டுங்கிறது கூட தேவையில்லை. அதாவது டோன்ட் யூ நோனா உனக்கு தெரியாதா, டு வாஷ் த கிளாஸ் டிஷ்ஷஸ் கேர்ஃபுல்லி இதை கவனமாக கழுவுறதுக்கு தெரியாதா. ஓகே, இது எக்ஸாம் டைம் எல்லார் வீட்லேயும் வர்றது தான். பரீட்சை கவனமாக எழுதணும்னு தெரியாதா, பாரு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவோம். இதையே நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், டோன்ட் யூ நோ யூ ஷுட் ரைட் த எக்ஸாம் கேர்ஃபுல்லி. உனக்கு என்ன எக்ஸாம் கேர்ஃபுல்லாக எழுதணுங்கிறது கூட தெரியாதா, ஹவு மெனி மிஸ்டேக்ஸ் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் டோன்ட் யூ நோ டு ரைட் த எக்ஸாம் கேர்ஃபுல்லி, உனக்கு எக்ஸாம் கேர்ஃபுல்லாக எழுதணுங்கிறது கூட தெரியாது, ஸோ மெனி மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் யூ நோ அப்படிங்கிறத வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி யூ ஹாவ் டு மென்ஷன் இன் த காமெண்ட் பாக்ஸ். ஓகே, பாய்.